Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க இனிமேல் இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானது. இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது மைதாவில் கூட செய்யலாம், பட் கோதுமை மாவு உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கோதுமை மாவுலேயே இது ரொம்பவும் சாஃப்டாக வரும். ஸோ இதுவே இதுக்கு ஆப்டாக இருக்கும். அடுத்த இதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லமும் இதுக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி காய்ச்சி வடிகட்டிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அப்படியே கரைச்சி நீங்கள் வடிகட்டிக்கலாம். கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெல்லம் இப்படி நம்ம பாயில் பண்ணால் தான் சீக்கிரம் கரையும். இதை வடிகட்டி ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக ஆறின பிறகு இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு கரைக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். நான் கூட முதல்ல ஸ்பூனில் தான் கரைச்சேன், பட் கொஞ்சம் பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ அடுத்தா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கரைச்சிட்டேன். பாருங்கள் நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணி அரைச்சது தான். இது பார்த்திங்கன்னா இது கொப்பரை தான். நீங்கள் கொப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏலக்காயை சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறுமனே ஏலக்காய் அரைச்சி வச்சிங்கன்னா 1/2 ஸ்பூனே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்ச பிறகு நம்ம தோசைகளை ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நாம் இதில் நெய் தடவிக்கலாம். நெய்யில் செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அப்போ நெய் வேண்டான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நெய் அப்ளை பண்ண பிறகு நம்ம சின்ன சின்ன பேன் கேக்ஸ் போல் ஊற்றிக்கலாம். இது பெருசாக ஊற்றினோம்னா தோசை போல் ஆகிடும். ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் சின்ன குழிக்கரண்டி எடுத்திங்கன்னா அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றினாலுமே போதும். நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அதுவே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இது மேலே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது, ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் எல்லாத்தையுமே செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதே போல் நம்ம எல்லா மாவுமே பேன் கேக் போல் ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லை பெரியவங்க சாப்பிடணும், இந்த அளவுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் பெருசாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு பேன் கேக் போல் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி எடுத்த அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மார்னிங் டைமில் பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பும்போது இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிட்டு போவாங்க. அதே போல் நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ டேஸ்டியானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நாம் இதில் எல்லாமே ஹெல்த்தியானதாக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஆட் பண்ணுற தேங்காய், வெல்லம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தான். ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.